வெல்கம் டு சானியா சமையல். டுடே ரெசிபி பீர்க்கங்காய் சட்னி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். பீர்க்கங்காய் 1, தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை தேவையான அளவு, வெல்லம் வந்து ஒரு சின்ன ஸ்மால் சைஸு, புளி கரைசல் வந்து ஒரு ஸ்மால் நெல்லிக்காய் சைஸு, உப்பு தேவையான அளவு. பீர்க்கங்காய் சொர சொர இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுந்து, தேங்காய், வரமிளகா, புளிக்கரைசல், வெல்லம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், உளுந்து போட்டிருக்கேன். இது லைட்டாக கோல்டன் கலர் வரும்போது வரமிளகா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்க பீர்க்கங்காய் ஆட் பண்ணோம். ஸோ இதை நல்லா வந்து சுண்டி வரணுங்க, வதங்கி வரும் நல்லா. அதுக்கப்புறமேட்டு இங்கே பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். ரொம்பலாம் ஃப்ரை பண்ண வேணாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஊற்றிட்டு வெல்லம் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அரைச்சிக்க போகிறோம். ஸோ உப்பு தேவையான அளவு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு போட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, குழிப்பணியாரத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. ஸோ இந்த டிஷ்ஷு வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்.